எழில் சுடர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அஞ்சலி பாப்பா வந்து தூங்க வச்சிடுறாங்க, மழை பெய்யுறதுங்கிறனால. எழில் தூங்க வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அஞ்சலி பாப்பா வந்து எந்திரிக்கலை, தமிழ்னு புலம்பிக்கிட்டே இருந்து தூங்கி லைட்டாக வந்து மயங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். உடனே வந்து அபிலேருந்து எல்லோரும் வந்து எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து அபி வேகமாக ஓடி போய் வந்து அப்பா இங்கே வாங்க பாட்டி இங்கே பாருங்கள், அஞ்சலி வந்து எழுப்பி விட்றேன், எந்திரிக்க மாட்டேறா அப்படின்னோன்னு டக்குன்னு வராங்க. வந்து பார்த்தா எழில் வந்து கிட்ட எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா வந்து லைட்டாக வந்து மயக்கத்தில் இருக்கா அப்படின்னோடனே, சரி நம்ம வந்து இங்கே வச்சு பார்க்குறதோட அழைச்சிட்டு போய் அங்கே பார்த்தோன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. எழில் வந்து வெளியிலேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்து இன்னொருத்தர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து அப்போ தான் தெரியுது தமிழ் வந்து தமிழ்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. யார் முதல்ல தமிழாக இருக்கும், ஒருவேளை அவங்க அம்மாவாக இருக்குமோன்னு டாக்டர் வந்து அந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி எதுக்கும் வந்து வெளியில் போய் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளில வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவங்க குழந்தை வந்து தமிழ்னு தேடுறாங்க மனசு. ஆமாம், தமிழ் எங்கே இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னோன்னா, அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க, இவரோட கேர்டேக்கர் அப்படின்னு. ஓ அதான் பிரச்சனை, அவங்க இல்லைங்கிறத வந்து அஞ்சலியோட மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால் முதல்ல எங்கே இருந்தாலும் அவங்கள அழைச்சிட்டு வாங்க, அவங்க அழைச்சிட்டு வந்து அஞ்சலி பாப்பா கிட்ட பேசினா தான் இதுக்கு உண்டான ஒரே தீர்வு, இல்லைன்னா வந்து சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து கடுப்பில் இருக்காங்க. உடனே வந்து மனோகரி வந்து இதை எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து நம்ம பாட்டி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருப்பா, என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம போய் வந்து அழைச்சிட்டு வந்துடலாமா, நம்ம அஞ்சலி தான் முக்கியம், அவள் தமிழ் ஏதோ தப்பு பண்ணிட்டா, வந்து முதல்ல போய் அழைச்சிட்டு வருப்பா, வந்தோடனே அஞ்சலி கிட்ட பேச சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவள் தான் வந்து சரியாயிடும்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இப்போயும் வந்து கேட்காம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல நம்ம எழில். ஆனாலும் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து கொஞ்சமாவது யோசிக்கணும். ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டா, ஆனால் குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னு அது அவருக்கும் தெரியும். பட் இருந்துமே வந்து எதுவும் தெரியாமல் வைராக்கியமாக வந்து கோவத்திலே இருக்காப்புல நம்ம எழில். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுடர் வந்து எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாமல் அவையாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு அந்த பக்கம் வந்து சுற்றி பாத்ரூம்லேருந்து எல்லா பக்கமும் பார்க்குறாங்க. எல்லாமே டோர் வந்து சீல்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் வந்து சரின்னு காமிச்சிட்டு அவனுக்கு சொல்கிற மாதிரி தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் கேப் கிடைக்கிறப்ப வந்து எஸ்கேப் ஆகிறது தான் நமக்கு வந்து சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு வந்து சுடர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.